ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் அன்பான சிரடி சாய்பாபா, நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அனைவரும் இருவரையும் வணங்கி அவர்களின் ஆசிர்வாதத்தை நாம் பெறுவோம். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் தெய்வீக ஆசீர்வாதத்தை இந்த பதிவில் நாம் பார்ப்போம். ஒரு ஆன்மீக சாதகருக்கு பயிற்சி, பிராக்டிஸ், ஒழுக்கம், டிசிப்ளின் ஏன் முக்கியம் என்பதை பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா தெளிவாக விளக்கி ஊக்குவிக்கிறார்கள். நாம் எல்லாவற்றையும் பயிற்சி செய்வதன் மூலம் பெறுகிறோம். நடப்பது, பேசுவது, படிப்பது, உண்பது போன்றவை கூட பயிற்சி செய்வதன் மூலம்தான் கற்றுக்கொள்ளப்படுகின்றன. இவற்றின் பலவை நாம் அறியாமலே பழக்கத்தின் மூலம் நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகி விடுகின்றன. இதற்கு ஒரு சிறிய உதாரணம், சில முதியவர்கள் பல ஆண்டுகளாக ஜபமாலை சுற்றி கொண்டே இருப்பார்கள். இந்த பழக்கம் மிகவும் இயந்திரமாக ஆகி பிறரிடம் பேசும்போது கூட அதையே செய்வார்கள். பழக்கங்களின் அடிப்படை காரணமே பயிற்சிதான். ஆகவே நாம் நல்ல பழக்கங்களை பயிற்சி செய்ய வேண்டும். மோசமான பழக்கங்கள் அறியாமலே செயல்படுவது போல நல்ல பழக்கங்களும் அதுபோல் செயல்பட்டு நம்மை நேர்மறையாக சிந்திக்க வைக்கும். நாம் தினசரி வாழ்க்கையில் உண்மையான வாழ்க்கை வாழ்வதை பயிற்சி செய்ய வேண்டும். ஒழுக்கமும் நடத்தை முறையும் மிகவும் முக்கியமானவை. மனிதனின் உயிர் சக்தி போல இருப்பது நல்ல பழக்கமும் நெறிமுறையும் தான். இன்று நாம் இவை மூன்றையும் இழந்துவிட்டோம். மனிதனின் காணப்படும் மிக முக்கியமான குறைகள் 3: பெரியவர்களை மதிக்காதது, பெற்றோர்களிடம் அன்பு இல்லாமை, நண்பர்களுக்கு சரியான இடம் அளிக்காதது. இவற்றை மீண்டும் பெறுவதற்காக நாம் நல்ல பழக்கங்களையும் நம்பிக்கையும் வளர்க்க வேண்டும். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் தெய்வீக உரை. மார்ச் மாதம் 28ஆம் தேதி 1991ஆம் ஆண்டு. மனிதன் தனது மனம் செல்லும் திசையில் மனதின் வேகத்திற்கேற்ப செயல்படுகிறான். மனதை கட்டுப்படுத்தவும் பயிற்சி செய்வதும் நல்ல பழக்கங்களும் ஒழுக்கமும் அவசியம் என்று பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் கூறினார்கள். இந்த பதிவை பார்க்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவரும் நம்புங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.